பாட்டின் பொருள். திருவாதவூரடிகள் திருவண்ணாமலையில் தங்கியிருந்த பொழுது அதிகாலையில் கன்னியர்கள் ஒருவரையொருவர் வீடுதோறும் சென்று எழுப்பிக் கொண்டு நீராடுவதற்குச் சென்ற காட்சியினைக் கண்டு திருவெம்பாவையை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளினார். இந்த கன்னியர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் பேரன்பு கொண்டவர்கள். அந்த கன்னியர்களுள் மூத்தவள் அதிகாலையில் முன்பே எழுந்து தமக்கு மிக நெருங்கிய அன்புடையாளை அவளுடைய வீட்டிற்குச் சென்று அவளை துயிலிலிருந்து எழுப்பும் முறை இங்கே கூறப்பட்டுள்ளது. 9 சக்திகளுள் மனோன்மணி எனும் சக்தி சர்வபூத தமனி எனும் சக்தியை துயில் எழுப்பியது இந்த பாடலின் உள்ளுரை பொருள் என்று சாஸ்திர அறிஞர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு ஒரு பெண் மற்றொரு பெண்ணாகிய தன்னுடைய தோழியை தூக்கத்திலிருந்து எழுப்புகின்றாள். இதனுடைய உள்ளுரை பொருள் பின்வருமாறு. கேவல நிலையில், கேவல அவஸ்தையில் ஆணவ மலத்தால் உயிர்கள் கட்டுண்டு கிடக்கின்றன. அப்பொழுது உயிர்களின் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திகள் செயலின்றி இருக்கின்றன. அந்த உயிர்களுக்கு அருளுவதற்காக இறைவன் சூக்ஷ்ம பஞ்சகிருத்தியத்தை நடத்துகின்றான். இதனை இறைவன் தன்னுடைய அருள் சக்தியால் கேவல நிலையில் கட்டுண்டு கிடக்கும் உயிர்களின் ஆணவ மலத்தை சிறிதளவு நீக்கி கலை எனும் தத்துவத்தின் மூலம் உயிர்களின் செயலாற்றலை, கிரியாசக்தியை விளங்கச் செய்கின்றார். பின்னர் வித்தை எனும் தத்துவத்தினால் உயிர்களின் ஞானசக்தியை விளக்கியும், அராகம் எனும் தத்துவத்தினால் உயிர்களின் இச்சாசக்தியை சிறிதளவு விளக்கியும், படைப்பு சிருஷ்டி என்பதின் மூலம் அந்த உயிர்களுக்கு உடலை கூட்டுவதற்கு அந்த உயிர்களுக்கு தகுதி வருமாறு செய்கின்றான், அருளுகின்றார். இதுவே ஒரு பெண் மற்றொரு பெண்ணை துயில் எழுப்புவதன் தத்துவ விளக்கம் ஆகும். இந்த முதல் பாடலில் முன்பே எழுந்த பெண் உறங்கும் பெண்ணின் வீட்டிற்கு முன்னே நின்று உறங்கும் பெண்ணை தூக்கத்திலிருந்து எழுப்பும்படி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. எழுப்ப வந்த பெண் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து பின்வருமாறு கூறுகின்றாள். ஒளி பொருந்திய அகன்ற கண்களை உடைய பெண்ணே, ஆதியும் அந்தமும் இல்லாத அருமையும் பெருமையும் கொண்ட ஒளிமயமான இறைவனை நாங்கள் பாடுகின்றோம். இவ்வாறு நாங்கள் பாடுவதை கேட்ட பின்பும் நீ உறங்குகின்றாயே. உன்னுடைய காது என்ன அவ்வளவு பலமானதா? நாங்கள் வீதியிலே மகாதேவனாகிய சிவபெருமானது திருவடிகளை நினைத்து அவரை புகழ்ந்து பாடினோம். அதனை கேட்ட மற்றொரு பெண் இந்த சிவபெருமானை பற்றிய புகழ் பாடல்களை கேட்ட மாத்திரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த மற்றொரு பெண் விம்மி விம்மி கண்ணீர் வர தேம்பி தேம்பி அழுது அவளுடைய உடலை மறந்தவளாய் அவள் படுத்திருந்த மலர்கள் பொருந்திய அந்த படுக்கையிலிருந்து தன் நிலை மறந்து கீழே விழுந்தாள். ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? நாங்கள் இறைவனை போற்றி பாடிய இந்த பாடலை கேட்டும் இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே. இது என்ன வியப்பு? இதுவா உன்னுடைய தன்மை? இவ்வாறு நீ தூங்கிக் கொண்டிருப்பது மிகவும் அதிசயம் அல்லவா? எனவே பெண்ணே, தூக்கத்திலிருந்து எழுவாயாக. இவ்வாறு முதல் பாடலின் பொருள் அமைந்திருக்கின்றது. இந்த பாடலில் 3 பெண்களை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. ஒரு பெண் முன்னரே எழுந்து ஏற்கனவே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்ப வருகின்றாள். 2வது பெண் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண். 3வது பெண் இறைவனின் பாடலை கேட்டவுடன் கண்ணீர் வர தேம்பி தேம்பி அழுது படுக்கையிலிருந்து கீழே விழுந்த பெண். இவ்வாறு 3 பெண்கள் இந்த பாடலில் பேசப்படுகின்றார்கள். ஆன்மாக்களை 3 வகைகளாக பெரியவர்கள் பிரிப்பார்கள் சைவ சித்தாந்தத்தின்படி. கேவல நிலையில் இருக்கும் ஆன்மா, இது ஆணவத்தால் முழுமையாக கட்டுண்டு இருப்பது. இது முதல் வகை. 3வது வகை சுத்த நிலையில் இருக்கும் ஆன்மா.
இடைப்பட்ட வகையில் இருப்பது சகல நிலையில் உள்ள உயிர் வர்க்கங்கள். கேவல நிலையில் ஆணவத்தால் முழுமையாக கட்டுண்டு இருள் மூடி இறைவனை நினையாமல் இருக்கும் ஆன்மாவானது கேவல நிலையில் இருக்கும் ஆன்மா எனப்படும். அது இந்த பாடலில் உறங்கிக் கொண்டிருக்கின்றாளே அந்த பெண்ணை குறிக்கின்றது. உறக்கத்திலிருந்து எழுப்ப வந்த பெண் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து கூறுகின்றாள், நாங்கள் இறைவனுடைய புகழை பாடிய பின்பும் அதனை கேட்டும் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று அழைக்கின்றாளே. எனவே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் இந்த கேவல நிலையில் ஆணவத்தால் கட்டுண்டு இருக்கும் அந்த உயிர் வர்க்கத்தை குறிக்கின்றாள். எழுப்ப வந்த பெண் சகல நிலையில் இருக்கும் ஆன்மாக்களை குறிக்கின்றாள். சகல நிலையில் இருக்கும் உயிர்கள் விரதம் கொண்டு ஆண்டவனை திருப்பாடல்களால் அருள் பாடல்களால் துதித்து வழிபாடு செய்து புண்ணிய பேற்றினை அடைய முயலும் ஆன்ம வர்க்கங்கள் இரண்டாவது நிலையாகிய சகல நிலையில் இருக்கும் ஆன்ம வர்க்கங்கள். இவ்வாறு துயில் எழுப்ப வந்த பெண் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து கூறினாலே, இதேபோன்று நாங்கள் இறைவனுடைய திருப்புகழை பாடும் பொழுது மற்றொரு பெண்ணானவள் அதனை கேட்ட மாத்திரத்தில் கண்ணீர் வர தேம்பி அழுது படுக்கையிலிருந்து கீழே விழுந்தாள் என்று குறிப்பிடுகின்றாளே மூன்றாவது பெண்ணை பற்றி. அந்த பெண் சுத்த நிலையில் இருக்கும் ஆன்ம வர்க்கத்தை குறிக்கும் பெண் ஆகின்றாள். சுத்த நிலையில் இருக்கும் உயிர்கள் இறைவனினுடைய அருட்பாடலை கேட்ட மாத்திரத்தில் அன்பின் பெருக்கினால் தன் உடலை மறந்து உலகத்தின் நெறியினை விட்டு சிவ நெறியில் புகுந்து சிவானந்தத்தில் மூழ்கி திளைத்து நிற்கும் தன்மையினை உடையது. இவ்வாறு எழுப்ப வந்த பெண் சகல நிலையில் இருக்கும் ஆன்மாவையும், தூங்கிக் கொண்டிருக்கும் பெண் கேவல நிலையில் கட்டுண்டிருக்கும் ஆன்மாவையும், எழுப்ப வந்த பெண் எடுத்துக்காட்டாக கூறும் மூன்றாவது பெண் சுத்த நிலையில் இருக்கும் ஆன்மாவையும் குறிக்கின்றார்கள். இதுவே திருவெம்பாவையின் முதல் பாடலின் பொருளும் உள்ளுரையும் ஆகும். திருச்சிற்றம்பலம்.